கமருதனுக்கு விளையாடுறதுக்கு கேமே கிடையாது. கமருதன் வந்து இந்த ஒரு இதுல ஸ்டிக் ஆன் ஆகி அவன் போயிட்டு இருக்கான். நீ ஒரு வாரம் பேசாம இருப்பாக்கலாம். இன்னும் நேத்து வேற கமருதன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. அரோரா கிட்ட கொஞ்சம் பழைய மாதிரி. அத சொன்னாங்க பாரு. இப்ப வேற பேச ஆரம்பிச்சிருக்கான், பண்றான், கொள்றான். எனக்கும் அப்பப்போ தோணுது இவன் வந்து என்னை வச்சு கேம் விளையாடுறான்னு. நான் சொல்லிட்டு அவன்கிட்ட என் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்ல விளையாடாத. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்னைக்கு ஒரே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறம் வந்து சில சலசலப்புகள், சத்தங்கள். இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்க்கா. ஓகே. ஒரு மேரத்தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீக் வந்து மேரத்தான் டான்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் அதுல கிளாக் டைம் ஒரு டைமை கொடுத்து அந்த டைமை கரெக்டா கணிச்சு இவங்க ஒரு விஷயம் கொண்டு வரணும். அதுல ஒரு டீம் இன்னைக்கு 3 டீமுமே 2 பாயிண்ட்ஸ் வந்து ஜெயிச்சு ஒரு லீட்ல இருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. இப்ப நாளைக்கு எப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இதுல ஒரு பெனிஃபிட் எப்படின்னா மக்களுக்கும் தெரிவிச்சிட்டாங்க, உள்ள இருக்கிற டீம் கண்டஸ்டன்ஸ்க்கும் என்ன தெரிவிச்சாங்கன்னா அடுத்த வாரம் ஃப்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த வாரம் தான் ஃப்ரீஸ் டாஸ்க்கும் நினைச்சாங்க. பட் இல்ல, அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் வரப்போகுது. அதுக்கு இதுல ஜெயிக்கிற அந்த டீம்ல இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு ஃபேமிலி, ஏதாவது ஒரு ஃபேமிலி அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த ஃபேமிலி 24 hours இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹவுஸ் தமிழ்ல அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆகும். வைல்ட் கார்டை தாண்டி நான் எப்படி யோசிக்கிறேன், இந்த டே 1ல இருந்து டிராவல் ஆகுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து அதிகமான ஒரு பாதிப்பு ஒன்று இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ இட் வாஸ் நைஸ், நல்லா இருந்தது. பட் நான் வந்து சாண்ட்ரால இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் அதுதான் சாண்ட்ராவை சம்பந்தப்பட்டதான கனி. எனக்கு கனி அழுது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏன்னா ஒருத்தவங்க போய் சொல்லிட்டாங்க இவங்க வந்து சீன்னு சொன்னதுக்கு வெளியில அழுதுட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பிளஸ் இவங்களும் அதை கவனிச்சாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏங்க இவங்க ஏன் ஐ கான்டாக்ட் வச்சு பார்க்காம என்ன ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அதுல நான் புலம்புறதுல ஒரு சீச்சா, அது வந்து தப்பே கிடையாது, தப்பான வார்த்தையே கிடையாது. அதுக்கு வந்து அவங்க இப்படி பண்றாங்களே கொள்றாங்களே, நான் என்ன அவ்வளவு கேவலம் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பக்கம் ஹர்ட் ஆகி அழுத மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலா எனக்கு கேட்டா கனி அழுதுக்கவே வேண்டாம். எனக்கு கனி அழுவணும்னு அவசியமே இல்லையே. தப்பே தெரியல எனக்கு. கனி மேல தப்பு தெரியல. சாண்ட்ரா தான் ஓவர் ஆக்டிங் பண்றாப்ல. ஓவர் ஆக்டிங் டு தி கோர் டிராமா. அவங்க வீட்டுக்கார் வேற நேத்து ஒரு லைவ் போயிருக்காரு, அதை பத்தியும் நம்ம பேச போறோம். சோ எனக்கு என்னன்னா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. சோ இது ஒரு விஷயம். கனி வந்து அழுதுட்டு போட்டா, நம்ம மேல தப்பு இல்லைன்னு விட்டுருக்கணும். அது அவங்க அஃபண்ட் ஆகி அவங்க அழுதுருக்க வேண்டாம் எனக்கு கேட்ட அந்த பாயிண்ட். ஓகேவா? ரெண்டாவது, சாண்ட்ராவும் பார்வதியும் நேத்து நைட் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அது 1 hourல வரல, வந்தது கொஞ்சமா வந்தது. என்னன்னா இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து கமருதனும் அரோராக்கும் உன்னோட இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட் இல்லைன்னா கேமே கிடையாது. கமருதனுக்கு விளையாடுறதுக்கு கேமே கிடையாது. கமருதன் வந்து இந்த ஒரு இதுல ஸ்டிக் ஆன் ஆகி அவன் போயிட்டு இருக்கான். நீ ஒரு வாரம் பேசாம இருப்பாக்கலாம். இன்னும் நேத்து வேற கமருதன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு, அரோரா கிட்ட கொஞ்சம் பழைய மாதிரி. அத சொன்னாங்க பாரு. இப்ப வேற பேச ஆரம்பிச்சிருக்கான், பண்றான், கொள்றான். எனக்கும் அப்பப்போ தோணுது இவன் வந்து என்னை வச்சு கேம் விளையாடுறான்னு. நான் சொல்லிட்டு அவன்கிட்ட என் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்ல விளையாடாத அப்படின்னு தோணுது, நான் சொல்லிட்டு அவன்கிட்ட அப்படின்னு. நான் சொல்றேன், நீயும் அவன் எமோஷன்ஸ்ல தான் விளையாடுற, அவனோட கேம் இண்டிவிஜுவலா அவனை விளையாட விட மாட்டற. நேத்து எக்ஸாம்பிள் கேப்டன்சி டாஸ்க்ல வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கே நீ அவ்வளவு டிராமா பண்ண. அரோராக்கு சப்போர்ட்டுக்கு போக கூடாதுன்ற, வினோத்துக்கு சப்போர்ட்டுக்கு போக கூடாதுன்ற, நீயுமே அவனை இண்டிவிஜுவல் கேம் விளையாட விட மாட்டற. நீயுமே அவனை வச்சு ஒரு லவ் டிராமா தான் போட்டுட்டு இருக்க. இது எத்தனை விதமான டிராமான்னு பாக்குற மக்களுக்கு தெரியும். அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேணாம். நம்மளை விட ஜாஸ்தி மக்கள் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவு விஷயங்களை பார்க்கும்போது நீ மட்டும் என்ன பண்ற, முதுகுக்கு பின்னாடி அவனை குத்திக்கிட்டு தான் இருக்கிற சாண்ட்ரா கூட சேர்ந்துக்கிட்டு. இது எப்படி நியாயம்? இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது அப்ப வினோத் போய் ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாரு. இந்த மாதிரி திவ்யாவை பத்தியோ பாரு கிட்டயுமே சொல்றாரு, இந்த வீட்லயே நீதான் அதிகமா கத்துற கொள்ற, மத்தவங்க எல்லாம் கத்துறன்னு சொல்லாத, ஏ ரவுடினா நீதான், உனக்கு அப்புறம் பிசில வேணா மத்தவங்களை வச்சுக்கலாம் அப்படின்லாம் ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த இடத்துல எவ்வளவு திமிர் இருந்தா காலை இப்படி நீட்டி இப்படி ஆட்டுறாங்கங்க. ஓ அது நான் கேட்டது இப்ப தப்பா அப்படின்னு. இப்ப சாண்ட்ரா எனக்கு தப்புன்னு தான் தோணுது அப்படின்னு காலை இப்படி நீட்டின உடனேதான் அது எப்படி இருந்ததுன்னா, இப்ப பாரு அப்படின்னு அத சரக்குன்னு படையப்பா ஸ்டைல்ல தூக்கி காலை வினோத்த மேல போட்டது தரமான சம்பவம். அங்கேயே தெரிஞ்சு போச்சு. அங்கேயே பாரோட ரியாக்ஷன் பாத்தீங்களா? ஆஹா, நீ காலை காமிச்சதுக்கு தான் மனுஷன் ஒரு வேற லெவல் மாசம் ஒண்ணு பண்றாரு. எனக்கு என்னன்னா சாண்ட்ராவோட பிஹேவியர் என்னதாங்க, அது என்ன அர்த்தம்? அது தப்பு இல்ல அது இப்படி பண்றது.
எனக்கு உண்மைக்கு சொல்றேன். ஆனா சாண்ட்ரா உன் பாச்சாலாம் வினோத் கிட்ட பலிக்காதுமா அப்படிங்கிற மாதிரி தான் அதெல்லாம் இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட்ல அதுதாங்க டீல் சொல்றேன். பண்ணாப்ல. என்னதான் நீலாம்பரிய நம்ம ரசிச்சாலும், நீலாம்பரி சூப்பர்னாலும், கடைசியில நீலாம்பரி அந்த படையப்பா படத்துல ம். ஏதோ ஒரு இடத்துல தோத்து தானே போறாங்க படையப்பா கிட்ட. என்னைக்குமே வசுந்தரா தான் கடைசியில. ஆ வசுந்தரா. ஆ. சொல்றேன். நமக்கு சும்மா ஆமா. சொல்றேன். அந்த மாரி இந்த வசுந்தரா கிடையாது. இந்த நீலாம்பரி தான். ஆனா ஆ. நான் வந்து ரம்யா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லல. அத விட கொஞ்சம் ம். மோசம் கேட்டகரியில கூட வைக்கலாம். பட் அது கால ஆட்டுன விதம் வாட் இஸ் தட்? அவருக்கு ஆமா. புரிஞ்சு டக்குன்னு கால தூக்கி வச்சாரு பாருங்க. அது ம். மாஸா இருந்தது. அதுல ஆமா. வினோத்துக்கு ஒண்ணு புரிஞ்சது என்னன்னா கிளாரிட்டியா, ஆ. இந்த பொம்பள ஏன்னா இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா அது பண்றா, இத பண்றா, இத பண்றான்ற. திவ்யா பேச கூப்பிடும்போது நீ வந்து பேசு. இல்ல ம். நீ கூப்பிடு. உன்கிட்ட இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை நீ சொல்லு. திவ்யா கூப்பிடும்போதெல்லாம் நவுந்துகிட்டே இருக்கியே! ம். ஆமா. அப்படின்றத இவரு வச்ச கான்வர்சேஷனுக்கு அந்த அம்மா பண்ண ஆட்டிட்யூட் அது. அங்க ஆமா. வினோத்துக்கு புரிஞ்சிருச்சு. இந்த அம்மா வந்து இந்த வீட்ல புரியுது. நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ஒரு ம். விஷயம் பண்ணி, கண்டஸ்டன்ட்ஸோட அட்டென்ஷன்ஸ் புல் பண்றதும், இந்த வீட்ல நான் ம். தனியா இருக்கேன். பாருங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல இவங்கலாம் கூட பாட்டு பாடுறாங்க, ஆடுறாங்க, அவங்க கேம் ஆடுறாங்க. ஆனா நான் என் வீட்டுக்கார் போன இதுல, ஆ. என் குழந்தைங்க பார்க்க முடியலன்றதுல நான் சோகமா இருக்கேன்னு ஒரு அட்டென்ஷன கிரியேட் பண்ணுது. இதுல நீ ஆம். போய் பேசினா தானே திவ்யா மேல தப்பா, உன் மேல தப்பான்றதே அவருக்கு புரிஞ்சிருச்சு. இந்த அம்மா ஏதோ சரியில்ல. இந்த அம்மா மேல தான் தப்பு போல இருக்கு. திவ்யாவ பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. திவ்யாவ கூப்பிடும்போது இப்ப பேச மாட்டேங்குது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. ஆமா. அடுத்த நாளு விக்கில்ஸ் கிட்ட பேசுறாங்க சாண்ட்ரா. என்ன சொல்றாங்க? ம். குழந்தைங்க பார்க்குற இது. ஷோவா? இதே மாரி ஆமா. மத்த குழந்தைங்கலாம் பார்ப்பாங்க. அது சீன்றதெல்லாம் என்ன லாங்குவேஜ்? மா நீ வந்து மண்டையில ஏறணுமான்னு கேட்டம்மா. ஆ. திவ்யாவ. அதுக்கப்புறம் ஒரு வீக் ஃபுல்லா நீயும் திவ்யாவும் 2 பேரும் கூட்டணியா என்னென்ன ஆட்டம் போட்டீங்க? அப்போ குடும்பம் பார்க்கலையாம்மா? குழந்தைங்க பார்க்கலையாம்மா? வெளியில இருக்கிற குழந்தைங்க பார்க்கலையாம்மா? ஒரு ம். சீன்ற வார்த்தை ஒண்ணுமே இல்லாத வார்த்தை. சிரிப்பு தான் வரும். இவங்க இதுக்கெல்லாம் ஆர்குமென்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா. ம். அதுக்கு போய் இவ்ளோ பெரிய டிராமா ஒரு சீன போடுறாங்கன்னா, எனக்கு அது புரியல. இது ஏன் வந்து இந்த மாரி இவ்ளோ ஒரு டிராமா சீன போடுதுன்னு. அங்க இதெல்லாம் முடிச்சுட்டு கனி மேட்டர் முடிஞ்ச உடனே மறுபடியும் திவ்யாக்கு வராங்க. ஆமா. ஏக்கா இன்னொன்னு இன்னொன்னு பார்த்தீங்களா நீங்க? நேத்து ம். நேத்து இவங்க நைட் எல்லாம் கானா பாடியிருக்கிறாங்க. கானா ஆமா. பாடும்போது மேடம் என்ன செஞ்சிருக்காங்க, போர்வை எடுத்து வந்து வெளியில படுத்து சுபிக்ஷா வந்து கேட்கிறாப்ல. நாங்க வேணா கானா பாடுறத நிப்பாட்டிர்றோம். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நான் வெளியிலேயே படுத்துக்கிறேன்னு வெளியில படுத்துக்கிட்டு ஒரு சீன போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. அது அதுதான் பார்த்தீங்களா? எல்லாமே சீனுன்னு தாங்க சொல்றேன். எல்லாமே சீன் தான். அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக போடுற டிராமா. ஆ. ஓகே. அடுத்தது திவ்யாவ பத்தி என்ன போட்டு குடுக்குறாங்க? ஆ. கனி. அதாவது இந்த கனி இவங்கலாம் வெளியில உட்கார்ந்திருந்ததுனால தானே அப்படி பார்த்தா திவ்யா மட்டும் கனி போலன்னு ஜெயிலுக்குள்ள போல. நீயும் கூட சேர்ந்து தான் போட்ட. ஆமா. மாத்திரை போடாதது நம்பளுக்கே அப்ப டவுட் இருந்தது. ஏன் திவ்யா வந்து சும்மா ம். விக்ரம வெறுப்பேத்துறதுக்காக பண்றதுக்காக, ஜெயிலுக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக ஒரு தலைவலின்னு ஒரு டிராமா ஒண்ணு கொண்டு வராங்க. அதனால தானே மாத்திரை போடல. இல்லன்னா ம். மாத்திரை போட்டுருக்கணும்ல. இது ஏன் ஆமா. அன்வான்டடா பண்றாங்க? சாண்ட்ராவோ இத புடிச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு சீன ஒண்ணு கிரியேட் பண்றாங்களே! நம்பளே திவ்யாவே விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆமா. ஆனா கணியன் கேங் போனா தான் போவன்றது வெறும் திவ்யா மட்டும் கிடையாது. சாண்ட்ராவும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆமா. திவ்யா பண்ணாங்கன்னா, சாண்ட்ராவும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆமா. அது எப்படி அடுத்த நாள் தான் உனக்கு தெரிஞ்சதுன்னு அப்படியே நீ பிளேட்ட மாத்துறன்னு தான் எனக்கு புரியல. ஆ. இல்ல அதுக்கு இக்கா. உடனே அவ்ளோ தெளிவா யோசிக்கிற விக்ரம்க்கே டவுட் வருது. ஓ! இது ஒரு வேள உண்மையா இருக்குமோ? ஏன்னா தலைவலிலாம் வந்து பொய்யின்றாங்க. ம். பொய்ன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. கனி போனா தான் உள்ள போவன்றது இப்போ ஒண்ணு சொல்றாங்களேன்னு அவரே அவர வந்து எப்படி சொல்றது? அ எஸ் இது கரெக்ட்டா தான் இருக்குமோன்ற மூடுக்கு அவர அந்த ஆ. அளவுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணி மேனிபுலேட். மேனிபுலேட் பண்ணாங்க ஆக்சுவலா. ஆமா. எனக்கு சாண்ட்ரா பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நேத்து ஒரு கிளிப்ஸ் ஒண்ணு பார்த்தேங்க. சம்திங் வந்து ம். யாரோ எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க Instagramல யாரோ ஒருத்தங்க. என்னன்னா, பார்வதி லிட்டரலா சொல்றாப்ல. தாய்மார்கள் ஓட்ட வந்து சாண்ட்ரா புடிச்சிட்டாப்ல. என்ன அப்டின்னா, "நீ வந்து உன் புருஷன் இல்லன்னு சொல்லி நீ தனிமையாவே இருக்கிற. நீ வந்து இந்த ம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த அப்பா, அம்மா இந்த மாரி ஓட்டெல்லாம் பிடிச்சிட்ட" அப்டின்னு பார்வதி அத இது பண்றாப்ல. அதே மாரி வீட்லயுமே சிலர் வந்து என்ன அப்டின்னா, சாண்ட்ரா மெனக்கெட்டு தனிமைப்படுத்துறதுக்கு காரணமே வந்து, இந்த தாய்மார்கள்லாம் வந்து, "ஐய்யய்யோ! அந்த பிள்ளை பாவம் புருஷன பிரிஞ்சு இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள தனியா இருக்கே" அப்படின்னு ஒரு சிம்பத்தி ஓட்டு வருமோ அப்படின்னு நெனைக்கிறானுங்க. நீங்க என்னக்கா நெனைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. மக்கள் அப்படி நினைக்கிறாங்களா? இதுவரைக்கும் நான் பார்த்த கமெண்ட்ஸா இருக்கட்டும், விமர்சனங்களா இருக்கட்டும், ஒண்ணு கூட சாண்ட்ராக்கு சாதகமாவே இல்லையே! ஆமா. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இல்லையே! எங்கேயுமே இல்லையே! இது சும்மா இது அவங்களோட அசம்ப்ஷன். பார்வதியோட ம். அசம்ப்ஷன். என்ன ம். ஆனாலும் மத்தவங்கலாம் வெளில போறாங்க. இவ போமாட்றா. ஒரு வேளை இருக்குமோ! கணவர் இல்லாததுனால, குழந்தைய பார்க்காததுனால, அந்த தனிமையில இந்த பொண்ணு ஒரு மாரி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல திவ்யாவோட இது வேற. ம். அதெல்லாம் சென்டிமென்ட்டா மாறி, அது ஓட்டா மாறுதுன்றது பாரோட அசம்ப்ஷன். அத நம்ப எப்படிங்க இது பண்ண முடியும்? வெளி உலகத்துல அப்படி கிடையாதுல்ல. இல்லாத ஒரு ஆம். விஷயத்த நம்ம அசம்ப் பண்ண முடியாது. சோ அந்த ஆம். மாரி கிடையாது. அது பார்வதியோட தாட். ஓகேவா? ம். எனக்கு என்னன்னா, அங்க
விக்ரம்க்கே ஒரு டவுட் வந்துதான் உள்ள போய் வினோத் கிட்ட யாரு கனி கிட்ட ஆமா. சொல்றாரு. நான் ம். கேட்டேன், நீங்க கேட்டுடாதீங்க. அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. ஏங்க ம். அன்னைக்கு கனிக்கே எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேருமே இந்த கும்பல்ல எல்லாம் இருக்காங்க. ம். மெயினா கனியும் இருக்காங்க. அவங்க எல்லாம் போற வரைக்கும் போக்கூடாது அப்படின்றது இந்த 2 பேருமே சேர்ந்து பண்ணாங்கன்றது தான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஆமா. அது ஏன் வந்து விக்ரம் கன்ஃப்யூஸ் ஆனாருன்னு தான் தெரியல. அவ்ளோ தெளிவா இருக்கிற ஒரு ஆளு கன்ஃப்யூஸ் ஆமா. அதுக்கப்புறம் வினோத் ஒரு சூப்பர் மேட்டர் சொன்னாரு பாருங்க. ஆ போய் உட்கார்ந்து பேசினாப்லயே. நான் பேசினேன். ப்ராப்பரா அந்த கால் ஆமா. ஆட்டுன விதம் இதெல்லாம் புரியுதா உனக்குன்னு? அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு பாருங்க. கனின்றவங்க கண்ண ம். பார்த்து தான் ஏங்க இந்த மாரி கப்பு வைக்கிறீங்க, பண்றீங்க. கண்ண பார்த்து அவங்கள பார்த்து தான் பேசுறாங்க. ஆனா இவங்க கிராஸ் பண்ணி வராங்க. நான் அங்கேயே தான் நிக்கிறேன். அவங்க கனிய பார்க்கவே இல்ல, கண்டுக்கவே இல்ல, எதுவுமே பண்ணல. அப்ப ம். ஆப்வியஸா இவங்க புலம்புனதுல என்ன இருக்கு? இந்த சீன்றதெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தையான்னு ம். ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, இந்த வீக் தான் கரெக்ட்டா வினோத்துக்கு வந்து ஒரு டியூன் இன்ல வந்து ஆமா. கரெக்ட்டா சாண்ட்ரா அட்டென்ஷன்க்காக தான் பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. சொல்றாரு பாருங்க. ஓரமா ம். ஓரமா போய் ஒதுங்குறது, தனியா இருக்கிறது. எல்லாருமே கேம் விளையாட வந்திருக்கோங்க. இவங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா. ஏன் திவ்யா கூப்பிடும்போது போய் பேச மாட்றாங்க? போய் ம். பேசினா தானே என்னன்னு ஒரு கிளாரிட்டி வரும். அது எதுவுமே பேசாம இவங்க திவ்யாவ எப்படி அக்யூஸ் பண்ணுவாங்கன்றது தான் வினோத் இன்னைக்கு எடுத்து வச்ச வாதம். ஆமா. அதுல ஓரளவுக்கு விக்ரமுக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பட் ஜனங்களால நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ம். வினோ விக்ரம்க்கு புரியல. அந்த பாயிண்ட்ட ஆனா விட்டுட்டாரு அவரு. எங்கேயோ ஒரு இடத்துல ஆமா. சாண்ட்ராக்கு கொஞ்சம் அவரும் மேனிபுலேட் ஆயிட்டதுனால. ஆனா, வினோத்துக்கு புரிஞ்சுச்சு அந்த கான்செப்ட். ஆமா. ஏன்னா நல்லா சரியா வீட்டு ஹேண்டில் பண்ணாரு. செமையா ஆம். ஹேண்டில் பண்ணாரு. வீட்டு தலியா இருந்து பார்வதி பண்றதே இருக்கட்டும். ஆனா சாண்ட்ரா பண்றது கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணாப்ல. ஆனா சில இடங்கள்ல மட்டும் எதுக்கு எடுத்தாலும் பார்வதி அது பேசலாம்க்கா. பார்வதி டிஸ்டர்ப் பண்ற போயிருச்சு. அது அந்த டாபிக் வரும்போது பேசுவோம். எனக்கே ஆமா. சிரிப்பா இருந்தது. இது என்ன ஆமா. என்ன இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் பாரு பாரு. அவங்களும் இல்ல அத பாரேன். இது வந்து வெஸல் வாஷிங் கிச்சன். நீ ஏன் பாருன்னு என்ன பார்க்குற அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. சோ அந்த டாபிக் நம்ம வருவோம். கேம் ஆமா. ஆரம்பிச்ச பிறகு. ஆமா. சோ இப்ப இந்த கேம் மாரி ம். விஷயங்கள்ல பார்ப்போம். 2வது இதே விஷயத்துல இப்ப ம். பிரஜன் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு லைவ் ஒண்ணு குடுத்திருந்தாரு. ஒரு வீடியோ லைவ். ஆமா. இப்ப ரீசென்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி ஆமா. அவரு நெனைக்கிறேன். அவரு ம். எல்லாத்துலயுமே என்ன ரிஜிஸ்டர் பண்றாருன்னா, ம். இது வந்து 24 ஹவர்ஸ்ல 60% தான் காட்டுறாங்க. 40% தான் காட்டுறாங்க. திவ்யா பண்றதுக்கான ரியாக்ஷன் தான் வந்து சாண்ட்ரா பண்றாங்க. ம். அந்த ரியாக்ஷன் எல்லாம் சேனல் காட்டாத மாரியும், இவங்கள மட்டும் டார்கெட் பண்றாங்கன்ற மாரி இந்த ஃபுட்டேஜ வச்சு ஒரு விஷயம் பேசியிருக்காரு. நான் ம். என்ன கேட்கிறேன், சாண்ட்ராவ டார்கெட் பண்ணி சேனலுக்கு என்ன கிடைக்க போகுது? புரியல அதானே. எனக்கு. சாண்ட்ராவ ஆ. டார்கெட் பண்ணி என்ன கிடைக்க போகுது? ம். ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லல்ல. சோ ம். திவ்யாவ நல்லவ பண்ணியும் ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. அவங்களுக்கு யார் பண்ணாலுமே கன்டென்ட் தான். ஆமா. ஆனா எந்த இடத்துல காப்பாத்தணும், எந்த இடத்துல காப்பாத்தக் கூட வீக்கெண்ட்ல டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் ம். நான் என்ன கேட்கிறேன் 60% 40%லாம் கிடையாது. ம். நான் என்ன கேட்கிறேன், எங்கேயுமே திவ்யா ஒரு இடத்துல கூடவா சாண்ட்ராவ காரி துப்பல? அ, அ. அது ஒரு இடத்துல கூடவா நம்ம பார்க்காம இருந்திருப்போம். அவ்ளோ இடத்தையுமா இவன் எடிட்டிங்ல சாப் பண்ணி தூக்கி அப்படி திவ்யாவ நல்லவனாக்கிட போறான்? எனக்கு ஆமா. இல்ல புரியல. 2வது இவரே இல்ல ஒரு எனக்கு வார்த்தை என்னன்னாக்கா, விட்டாரு. அதான் இவரே திவ்யாக்கு ஒரு அவ்வளோ ஃபேவரிசம் ம். பண்றதுக்கு சேனல் என்ன திவ்யா என்ன பண்ணாங்க சேனலுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே அவ்வளோ கிடையாதுங்க. அ. இத்தனைக்கும் எ எ எல் அ ஒரு சீரியல்ல பிரச்சனை வரும்போது திவ்யா ஸ்டாண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு 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 டீம்ல அவங்க டைரக்ஷன் டீம்ல வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ம். ஒரு பிரச்சனை வருதுன்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சதே போதும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலான்னு சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம். திவ்யா அப்படி கிடையாது. அந்த இடத்துல அது தவறுனா, அது டைரக்டரோ, புரொடியூசரோ, டீமோ யாருமே கவனிக்காம அங்க நின்னு அதுக்காகவும் ஸ்டாண்ட் எடுத்து இதே திவ்யாவ நான் பார்த்திருக்கேன் புரொடக்ஷன்ல. ம். ம். இந்த மாரி இறங்கி போயி, வலிஞ்சு போயி, இறங்கி அந்த மாரிலாம் பண்ற சாண்ட்ரா ஐ மீன் திவ்யாவ நான் பார்த்தது கிடையாது. நான் என்ன திவ்யாவ வெளில பார்த்தனோ, அதே திவ்யாவ தான் வீட்டுக்குள்ள பார்க்குறேன். ஓகேவா? சோ இது இது ஒண்ணு. இப்ப இவரு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல திவ்யாவ டார்கெட் பண்ணி பிஆர்ன்ற டீம கொண்டு வந்து அத வந்து சொல்லி இது ம். பண்றாரு. எனக்கு என்ன டவுட்னா, திவ்யா வெளியில வந்து இல்ல திவ்யா அங்க ஒரு ஃபோன் கால்லயோ இல்ல வெளியில வந்து இந்த மாரி சாண்ட்ராவ டார்கெட் பண்ணுங்க, சபரிய டார்கெட் பண்ணுங்க, பார்வதிய டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா? கிடையாது. அவங்க போய் அவங்க கேம உள்ள விளையாடுறாங்க. ஆமா. பிஆர் டீமோட வேலையே அவங்க கண்டஸ்டன்ட்ட ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் அவங்க வேல. ம். இது இது வந்து உள்ள போம்போதே இது இது பிளஸ் இது இது எனக்கு எனக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி குடுங்க. எனக்கு புரமோஷன் பண்ணி குடுங்க. எனக்கு இது ம். ஒரு பெரிய வாய்ப்புன்னு இவங்கன்னு கிடையாது. எல்லாருமே பண்ணுவாங்க. புரமோஷன்ன்றது ஒண்ணு. ஆனா ஒன்ஸ் ஆமா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கால் வச்சுட்டீங்கன்னா, நீங்க எந்த பிஆர் டீமோட எந்த லிங்க்குமே இருக்காது. ம். திவ்யா எப்படி பிளான் பண்ணிட்டு போனாங்களா? சாண்ட்ராவ டார்கெட் பண்ணுவேன். நான் வந்து பார்வதி டார்கெட் இத வச்சு நீ பண்ணு. அதெல்லாம் கிடையாது. என்ன வருதோ ஆமா. அத வச்சு பிஆர் டீம் ஒண்ணு பண்றாங்க. ஆப்போசிட் டீம் ம். அத அட்டாக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குறது. சோ இவர் ம். பிஆர் டீம வச்சு தப்பிக்கிறாரு. 2வது ஒரு 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 Instagramல ம். ஒரு ஃபாலோவர் எனக்கு சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்ட்டு, ம். ஐஸ்கிரீம் டாஸ்க்ல ஐபேக்கோ டாஸ்க்ல ஆமா. ம். இவரு வந்து சாண்ட்ரா கண்ண காமிச்சு தான் வந்து ஐஸ்கிரீம் குடுத்தாரு திவ்யாக்கு அப்டின்ட்டு. ம். அ அ ஆனா அது எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்றாரு அப்டின்னா, பாருங்க அந்த இடத்துல கூட திவ்யா ஃபீல் ஆயிடக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி வந்து ஆ திவ்யாக்கு தான் குடுக்க சொன்னா. அதனால நான் திவ்யாக்கு குடுத்தேன். பாருங்க அவ எங்கேயுமே வந்து திவ்யாவ இது பண்ணது கிடையாது. அவ நல்ல ம். விதமா தான் பார்த்துருக்கான்ட்டு.
ம். ப்ரோ நீங்க அந்த இடத்துலயுமே 2 பேர் புருஷன் பொண்டாட்டி கேம் Couples. விளையாடி அவளுக்கு ஃபேக் ஐஸ்கிரீம் குடுத்துருக்கீங்க. அதுல ட்ரூ பிரதர் சிஸ்டர் பாண்டிங்கே இல்ல. ம். ஓகேவா? ம். அத நான் எப்படி பார்க்குறேன்னா, கேமா தான் பார்க்குறேன். ம். நீ நீ இண்டிவிஜுவலா திவ்யாக்கு ஒண்ணு பண்றேன்னு பார்த்தா, அங்கேயுமே உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு தான் ஐஸ்கிரீம குடுத்துருக்க. ம். இதுல நீங்க தாங்க கேம் விளையாடி இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க வந்து சாண்ட்ரா பேச்ச கேட்டு தான் ஐஸ்கிரீம் குடுத்தீங்கன்னு கூட திவ்யாக்கு தெரியாது. ஆமா. அது வரல. அது ஃபுட்டேஜ்ல வரலன்றாரு. 1 ஹவர்ல மேபி வராம இருக்கலாம். ஆனா 24 ஹவர்ஸ்ல வந்ததுனால தான் நம்மளும் எங்கேயோ மிஸ் பண்ணதுனால தானே ஒருத்தவங்க நம்மகிட்ட அந்த பாயிண்ட் அனுப்பி, "அக்கா இத ஆமா. கேளுங்க அக்கா லைவ்லன்னு" சொல்றாங்க. பார்க்காம எப்படி கேட்பாங்க? ஆமா. நோட் அது வந்திருக்கு. பண்ணியிருக்காங்கல்ல. 24 ஹவர்ஸ்ல அது வந்திருக்கு. ம். ஓகே. சோ, அப்பயுமே நீங்க தான் 2 பேர் கப்பிள் கேம் விளையாடி, நெறைய இடத்துல திவ்யாவ யூஸ் பண்ணியிருக்கீங்க. திவ்யாவும் மேபி ம். உங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம். ம். ஆனா, எங்க பார்வையில நீங்க தான் அந்த பொண்ண யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வெளியில போயிட்டதுனால, உங்க ஒய்ஃப் வந்து விஜய் சேதுபதி சார் அன்னைக்கு சொன்னத கனெக்ட் பண்ணி, ஒரு 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 பெட் விஷயத்த கொண்டு வந்து, இன்னொன்னு என்ன ம். சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு பீரியட்ஸ் ஐ மீன் இப்போ பீரியட்ஸ். டேட் ஆயிருக்குல்ல. பீரியட்ஸ் ஆமா. ஆயிருக்குல்ல. அந்த நேரத்துல இதெல்லாம் பேசணுமா? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ம். ஒரு பொதுவான மக்களுக்கு நம்ம ரிவ்யூவர்ஸ், பிக் பாஸ் எல்லாரையும் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏங்க அது மாசத்துல 3 நாள் வர்றது தான். அது எவ்ளோ பெயின், எவ்ளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நானும் ஒரு பொண்ணு தான். எங்க அம்மாவும் இருக்காங்க. பொதுவா நம்மளுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ம். அதே மாரி அந்த வீட்ல எத்தன பெண்கள் இருக்காங்க. எல்லாருமே இந்த பீரியட்ஸ வச்சா வந்து இப்ப பீரியட்ஸ்ன்னு நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வீட்ல எத்தன பெண்கள் இருக்காங்க. ஒருத்தர் விட்டா ஒருத்தர், ஒருத்தர் விட்டா ஒருத்தர் அடுத்தடுத்து அந்த டேட்டுக்கு பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்டின்னா, ம். அந்த அந்த பீரியட்ஸ் வர நேரம் அவங்க மூட் ஸ்விங்காக மத்தவங்க கேம் விளையாடாம இருக்கணுமான்னு நான் கேட்கிறேன். அது நம்ப வீடு வேற. நம்ப வீட்டு சூழ்நிலை வேற. நம்ப வீட்லயே சில நேரத்துல ஆண்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க இப்ப நம்பளுக்கு எப்படி பீரியட்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ம். அவங்களுக்குமே 1008 ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆண்களுக்குமே. ம். அவங்க நம்மள புரிஞ்சுக்கிற மாரி நம்மளும் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும்ன்றது ஒரு கான்செப்ட். சோ ஆமா. இது ஃபேமிலி, இது வீடு. பிக் பாஸ்ன்றது ஒரு ஷோ. எல்லாருமே சம்பளத்துக்கு போயிருக்கீங்க, ஃபேம்க்காக போயிருக்கீங்க, ஒரு டார்கெட்காக போயிருக்கீங்க. ஆமா. அப்டின்னும்போது ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது மூட் ஸ்விங்க்கு ஏத்த மாரியா வந்து மத்தவங்க ஆப்போசிட்ல கேம் விளையாட முடியும்னு நான் கேட்கிறேன். ஆமா. அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு எனக்கு புரியல. ஏக்கா நல்லா பார்த்தா, பார்வதியும் சாண்ட்ரா மட்டும் தான் அத யூஸ் பண்றாங்க. ஆமா. ஏன்னா இந்த வியானா கார்ட யூஸ் இருந்திருக்காங்க. பண்ணியிருக்காங்க. வேற எந்த சுபிக்ஷா பெண்களும் யூஸ் பண்ணி நான் பார்க்கல இந்த வீட்ல. 2வது சரி இப்ப ம். இவரு சொல்றாருல்ல பீரியட்ஸ்ன்னு ஒரு ரீசன் அந்த நேரத்துல கூட புரிஞ்சுக்காம. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? புருஷன் பொண்ணு சோகத்துல இருக்கும்போது போய் ட்ராயர்ல துணி வைக்கணும்ன்றாங்களேன்னு அந்த ஒரு ரீசன். இப்ப அடுத்த ம். வாரம் குழந்தைங்க வந்துட்டு போயிடுவாங்கன்னு வச்சுப்போம். ம். ஃபேமிலி வீக்குக்கு. குழந்தைங்க வந்த சோகத்துல இருக்கும்போது திவ்யா போய் கேட்டாங்கன்னு. ஏனுங்க அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்க உங்க ரீசன நீங்க வச்சுட்டு இருப்பீங்க. திவ்யா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு இது என்ன உங்க உங்க பெர்சனல் ஆ. ஃபேமிலி பிரச்சனையா? இல்ல பிக் பாஸ்ல கேம் விளையாட வந்திருக்கீங்களா? எனக்கு புரியலையே. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னாங்க? அவங்க வந்து பிரிஜின் போயிட்டாங்கன்றது சோகத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல போய் உங்க துணி ஆமா. மாத்தணும், அந்த ட்ரா வேணும்னு கேட்கறாங்களேன்னு சொன்னீங்க. ம். இப்ப என்ன சொல்றீங்க? வீக்கெண்ட்ல அவங்க அட்ரஸ் ஆன விஷயத்த இவங்க ஒரு அட்ரஸ் பண்ணணும், எல்லார் முன்னாடியும் அட்ரஸ் பண்ணணும்னு டீசென்ட்டா கேட்டதுக்கு, ம். பீரியட்ஸ்ல கூட இது பண்ணணுமான்னு அங்கேயும் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்றீங்க. பீரியட்ஸ்லயும் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு சொல்றீங்க. இப்ப அடுத்தது குழந்தைங்கள வச்சு சொல்வீங்களா? ஃபேமிலி வீக் ஆமா. முடிஞ்சு ஆமா. அவங்க குழந்தைங்க விட்டுட்டு போன சோகத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல போய் திவ்யா இப்படி பண்றாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரு எஸ்கேபிசம் தேடுறீங்க. அந்த பீரியட்ஸ்ன்ற ஒரு விஷயம், வீட்டுக்காரர் போயிட்டாருன்னு ஒரு விஷயம், குழந்தைங்க இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த வச்சு நீங்க எஸ்கேப் ஆயிக்கிறீங்க. அந்த பொண்ண ஃபுல்லா ப்ளேம் பண்ணிட்டே இருப்பீங்களா? அதான் ஏக்கா அப்போ எனக்கு இவங்க என்னன்னா எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து விளையாடுறது தான் பிக் பாஸ் வீடான்னு நான் கேட்கிறேன். இல்லக்கா, இவங்கள ம். மட்டுமே பேம்பர் பண்றது பிக் பாஸ் கிடையாது. இவங்களோட அது எமோஷன்ஸ் மட்டும் வேணாங்க. அவங்க அது பண்ண அ, முடியாது. சரி இப்ப பீரியட்ஸ்ல தான் இருக்காங்க. இப்ப எப்படி டான்ஸ் ஆடுறாங்க சாண்ட்ரா? ஆ. இன்னும் பீரியட்ஸ் முடியல. இப்ப டாஸ்க் எப்படி பண்றாங்க? அது டான்ஸ் ஜாலி. ஆடுறாங்கல்ல ஸ்டேஜ்ல. அது அது ஏன்னா, ஸ்மூத். அதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அது பண்றாங்கல்ல. அப்ப டாஸ்க்ன்னும்போது பண்ற, உனக்கும் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. அத கிளியர் பண்ணணும்னு அவங்க கேட்கறாங்க. அந்த இடத்துல மட்டும் பீரியட்ஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்து, இந்த நேரத்துல கூட என்ன கஷ்டப்படுத்துறாங்களேன்னு அவங்கள வந்து கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்றது எப்படி நியாயம்? இது பிரெஜின் பண்ணது எப்படி எனக்கு இது எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாரு? ம். சோ, அவருமே ஏதோ ஒரு இடத்துல திவ்யாவ இவங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ம். ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனைன்ன உடனே, தங்கச்சி மாரி பழகுன பொண்ணையே ஒரு செகண்ட் விட்டுட்டார்ல. ஆனா, அங்க எங்க மேபி அவருக்கு நான் 19 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டியா, இல்ல பிக் பாஸ்ல இருந்த திவ்யாவான்னு பார்க்கும்போது, ஆப்வியஸா திவ்யாவ தூக்கி போட்டு பொண்டாட்டி தான் போயிட்டாரு. ஓகே அது நியாயம் தான். ஒய்ஃப் தான் வேணும்னு போவாங்க. ம். ஆனா, கொஞ்சம் ஒரு ஒரு நியாயத்தனம் வேண்டாமா? அப்படியே பிளைண்டா திவ்யாவ அக்யூஸ் பண்ணிட்டு எப்படி பொண்டாட்டிக்காக நிக்கிறாருன்னு தெரியல. ஆனா, திவ்யா நல்ல பொண்ணு. ஆனா, அவ கேம் விளையாடுற விதம் தான் சரியில்ல. ஆமா. பிரதர் இன்னமும் நீங்க சொல்றாப்லல்ல. வந்து ஆ ம். சொல்லுங்க. என் தங்கச்சி தான். திவ்யா இன்னமும் என் தங்கச்சி தான். அப்படிலாம் சொல்றாப்ல. எப்படிங்க சொல்லிட்டு ஒருத்தர் மேல எல்லா பழியும் போட்டுட்டு தங்கச்சின்றீங்க? எனக்கு புரியலையே. இப்போ ம். நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா பிரஜின் நீங்க அடுத்த வாரம் போயிட்டு திவ்யாக்கு உன் கேம் என்ன? திவ்யாவோட ஃபேஸ காமிக்கிறேன், எக்ஸ்போஸ் பண்றத விட்டுட்டு உங்க ஒய்ஃப்க்கு உட்கார்ந்து ம்.
அட்வைஸ் பண்ணுங்க. நீ இந்த மாதிரி கேம் விளையாடாத, இந்த மாதிரி அணுகாத, இது சரியில்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒய்ஃப் கிட்ட தான் பேசணும் நியாயமா. திவ்யா ஆமா. கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை திவ்யா மேல தப்பு இருந்திருந்தா சரி என்ன விட்டுருங்க. இப்ப சப்போஸ் நான் பிஆர் வேலை பாக்குறேன். நான் திவ்யாக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ம். ஊர் உலகமே திவ்யா தப்பு இல்ல, சாண்ட்ரா தான் தப்புன்றாங்களே. அப்போ ஆ. எப்படி? அது ஒரு ஒரு விஷயம் இல்லாம அப்படி பேச முடியுமா? கரெக்ட் தான். இத்தனை பேர் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சப்போஸ் அவங்க ஜெயிச்சாங்கன்னா எங்களுக்கு பிரைஸ் மணி கிடைக்க போகுது. ஒரு பைசா கிடையாது. ம். ஒரு என்ன ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆஹா. நியாயம் பாக்குற விஷயம் நியாயமா படுதா, தப்பா படுதா, அது எந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? ஆமா. சோ எனக்கு பிரஜின் பேசினதுல உடன்பாடு கிடையாது. அவர் ஏதோ ஒரு இடத்துல ஹஸ்பண்டா அவர் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணணும். என் ஒய்ஃப்க்கு இருக்கிற கெட்ட பேரை அழிச்சிடணும். அது அப்படி கிடையாது. உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்ன்றாரு. அவர் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாலுமே, அவங்களோட செயல் பிக் பாஸ் வீட்ல அது இப்படி இருக்கிற வரைக்கும் அது மாறாது. ஆமா. அன்லெஸ் ஷி சேஞ்சஸ் ஹர் கேரக்டர். அது ஆமா. வரைக்கும் அது கரெக்ட் தான். மாறாதுல்ல. ஆமா. இப்ப வரைக்கும் உன்னால போய் திவ்யா கிட்ட உட்கார்ந்து இதுதான் பிரச்சனைன்னு உன்னால பேசவே முடியலையே. ஆனா முதல் அக்யூசேஷன் இவ்வளவு வைக்கிறியே. அப்ப பிரச்சனை உன்கிட்ட இருக்கா? திவ்யா கிட்ட இருக்கா? கண்டிப்பா உன்கிட்ட தான் இருக்கு. ஆமா. இன்னைக்கு கேம்ன்னு வந்த உடனே எப்படி திவ்யா கூட சேர்ந்து உட்கார்றாங்க, பேசுறாங்க, ம். இது பண்றாங்க. ஏக்கா, ரொம்ப ஃபேக்கா இருக்குக்கா. வர வர சாண்ட்ரா பண்றது எல்லாமே ரொம்ப ஃபேக்கா இருக்கு. அவ்வளவுதான். சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இது ம். வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. பார்க்கலாம். நம்ம இப்போ ஆமா. இவர் ஏக்கா போய் அப்புறம் என்னத்த திவ்யாவோட ஃபேஸ எக்ஸ்போஸ் பண்ணி அ பொண்டாட்டிய காப்பாத்துறாருன்றது பார்ப்போம். அது ஆமா. அவரு கையில மட்டும் கிடையாது. அவங்க ஒய்ஃப் கையிலயும் இருக்கு. சோ இந்த விஷயங்கள் அப்புறம் இது. அண்ட் எஸ் கேம்க்குள்ள இதுக்கப்புறம் வந்து வந்துரலாம். கேம் ஸ்டார்ட் டாஸ்க்கு. ஆயிடுச்சு. ஆமா. கேமோட ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். ம். சோ உங்களுக்கு யாருக்கா இதுல பிடிச்சிருந்துச்சு? இன்னைக்கு எனக்கு நல்லா இருந்தது. எனக்கு நல்லா ஒ இருந்தது. 24 உங்களுக்கு ஹவர்ஸ்ல பார்க்கும்போது ஆப்வியஸா கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ம். வந்து ஒரு 35 மினிட்ஸ் என்னமோ குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆமா. 1 நிமிஷம் 17 நிமிஷம் ம். சாரி ஃபர்ஸ்ட் வந்து 45 மினிட்ஸ் ஏதோ குடுத்தாங்க. ம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாரி சரி ஓகே. ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து 1 ஹவர் 17 மினிட்ஸ் அண்ட் தென் 45 மினிட்ஸ். உங்களுக்கு சோ யார் அதுல பெர்ஃபார்மன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுக்கா? எனக்கு எனக்கு வந்து அ, அமித் அமித் அவங்க பண்ணது நல்லா இருந்தது. ஒரு பக்கம் ம். கமருதீன் பண்ணது நல்லா இருந்தது. இதுல அ, ஒரே ஒரு விஷயம் புடிக்கல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எஃப்ஜேவும் விக்ரமும் விக்கில்ஸ். பண்ணது தான் எனக்கு புடிக்கல. விக்கல்ஸ், அ, விக்ரம் அண்ட் ஆதிரை அங்கங்க போயிட்டு ம். டிஸ்டர்ப் பண்றேன்ற அதாவது என்டர்டெயின்மென்ட் பண்றேன், இவங்களோட கேம ம். திசை திருப்புறேன் ம். அப்படின்றதுல சில விஷயங்கள் ரொம்ப அனாயிங்கா இருந்தது. அது தேவையில்ல. ஆனா இது ஒரு ஷோ நம்ம இப்படிதான் ஆக்டிவா இருக்கணும்னு நெனச்சு பண்ணாங்க. பட் அது ஒரு பாயிண்ட்க்கு மேல இரிட்டேட்டிங்கா இருந்தது. அண்ட் ஆமா. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ரூல் பிரகாரம் பென் எடுத்து நோட் பண்ணவே கூடாது பேப்பர்ல. ஆ. அரோரா பண்ணிட்டு இருந்தது. தப்பு தானே அது. ம். அத ஆமா. போயி இவரு பெண்ண தான் புடுங்க ட்ரை பண்ணாரு. அதுக்குள்ள வந்து எப்படி ஒரு பொண்ணோட கைய புடிச்சு இழுப்பீங்கலாம் எஃப்ஜே சொல்றது, ஆமா. விக்ரம் சொல்றது. அது தப்பு இல்ல. அது அப்படி பேசவே ஆமா. கூடாது. ஆமா. அப்புறம் எக் பிக் பாஸே சொன்னாரு பாருங்க. அரோரா அது ம். பேப்பர்ல எழுதுறது தவறு. முதல்ல பென்னும் பேப்பரும் வினோத் வாங்கிடுங்க அப்படின்னும்போது இவங்கலாம் இவங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்க? எஃப்ஜேவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும். ஆமா. ஏக்கா ஆனா ம். இது வந்து மேபி விக்ரமும், எஃப்ஜேவும் வந்து பிளான் தானே பண்ணாங்க. நம்ம இத வந்து கொஞ்சம் இந்த மாரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தானே பிளானே பண்ணது. பண்ணட்டுங்க. ஆனா ஒரு பாயிண்ட்க்கு மேல சம் பிளேஸஸ் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தது. என்டர்டெயின்மென்ட்டும் தாண்டி ஆ கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தது. வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அரோரா விஷயத்துல பிளைண்டாவே கைய பிடிக்கிறாரு, கைய பிடிச்சு அ, இழுக்கிறாரு. அது விளையாடுறதுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பிடிச்சு இழுக்கிறாருன்னு சொன்னா கூட அந்த வேர்ட் தப்பான வேர்ட் இல்ல. அவர் ஆமா. பெண்ண தான் பிடிச்சு இழுத்தாரு. கையெல்லாம் ம். எதுவும் பிடிச்சு இழுக்கல. அதெல்லாம் ஓகே. அது அது சொல்லியிருக்க வேண்டாம். அண்ட் பிக் பாஸ் அது கிளாரிஃபிகேஷன் குடுத்துட்டாரு. தப்பான கேம் விளையாடுறாங்க. அது ஆமா. பண்ணக்கூடாது. ரூல் பிரகாரம் அது பண்ணக்கூடாது. தவறு அப்படின்ற மாரி அது கேப்டன் கையாலேயே வாங்குறது ஒண்ணு பண்ணோம். இதுக்கு ம். நடுவுல தான் பிக் பாஸ் வாய்ஸ் கிச்சன். குடுத்து, இந்த அ, மாரி கிச்சன் வந்து என்ன வினோத் வீடு கிளீனா இருக்குன்னு கிளீனா இல்ல. சொன்னீங்க. ஆனா கிச்சன் டீமும் வெசல் இதுவும் பயங்கர அ, மெஸ்ஸியா இருக்கன்னும்போது, கேப்டனா உள்ள ஓடுறாரு. எல்லாருமே போறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே இந்த டாஸ்க் அது இதுன்னு இது ரொம்ப பெரிய டாஸ்க்ங்க. இந்த கிளாக்க கடிகாரத்த கணிக்கிறது இருக்குல்ல, இந்த செகண்ட்ஸ், ஆமா. மினிட், ஆ, ஹவர். அது ஆ. ஒரு பெரிய டாஸ்க். நம்ம என்ன பெர்ஃபெக்ட்டா பண்ணாலுமே அப்படி இப்படி கொஞ்சம் சிதறும். சோ ம். அந்த இதுல இருந்ததுனால, இவருமே சரி டாஸ்க்ன்றதுனால கொஞ்சம் விட்டுட்டாரு. உள்ள ம். போன உடனே இவரு பண்ண முதல் காமெடி விஷயம் என்னன்னா, அது தப்புன்னு சொல்றத விட காமெடின்னு சொல்லலாம். எடுத்தோனே அ. பார்வதி அப்டின்னோனே, எனக்கு அதான் தோணுச்சு. வெசல் வாஷிங்க்கும், கிச்சனுக்கும் பார்வதிக்கு என்னடா சம்மந்தம்? அதுதான் நானும் எல்லாத்துக்குமே யோசிச்சேன். பார்வதி இழுக்குறாரே இவரு அப்டின்ற அ, மாரி இருந்தது ஆக்சுவலா. அதான். எனக்கு என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் மண்டையில ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பார்வதி ம். இந்த பரணி பையன் தாங்க பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆ எல்லாத்துக்கும் பார்வதி. அததான் பாரு சொன்னாங்க. "ஏன் என்ன பாக்குற? என்ன கேக்குற?" அங்க கீழ. அதே மாரி கமருதீன் கிட்ட ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. பாத்ரூம். ம். அந்த வெசல் வாஷ்ன்றது தான் வந்து சம்திங் வாஷ்ரூம். வெசல் ம். வாஷ்ன்றது தான் வாஷ்ரூம் அப்டின்ற மாரி அவருக்கு கேட்டுருச்சுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் கமுத்தரே நான் டெய்லி நைட் பண்ணிருவேன். நீ என்ன சொல்றியாடா? அப்புறம் தான் சொன்னாங்க. இல்லங்க அது வெசல் வாஷ் இந்த வாஷ் கிடையாதுன்னு. சாரிடா நான் வார்த்தை தப்பா கேட்டுருச்சு. அதனால சொன்னேன். சோ இவர் அந்த கேப்டன் ஆயிட்டு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்ன உடனே
அந்த பரபரப்புல ஒண்ணார். ஆனா எனக்கு இது தோணுச்சு, எதுக்குங்க எல்லாத்துக்குமே பார்வதிய பாக்குறீங்க? பார்வதி எல்லாத்துக்குமே இந்த வீட்ல எந்த திசை திரும்பினாலும் பார்வதிய சொன்னா, அந்த பொண்ணு மட்டும் என்னங்க பண்ணும்? சோ அது ஆமா, மட்டும் ஏன்டா பண்றாரு? அப்படின்ற மாரி ஒரு சிரிப்பா இருந்தது ஆக்சுவலா. அண்ட் ஆமா. அதுதாங்க. அப்புறம் லாஸ்ட்ல வந்து டான்ஸ், கீன்ஸ்ன்னு டான்ஸ். அவங்கவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் அனுப்பிச்சு அவங்க ஆடுனது. ம். இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஆமா. அதோட இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து கலை நிகழ்ச்சிகள் தான் இருந்துச்சு. ஆ ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் என்னமோ தான் வந்து இவங்க பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் ஆமா, காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கன்டென்ட்லாம் கேம் இருந்துச்சு. உள்ள போயி ம். 3/4 மணி நேரமும் நம்ம வந்து இந்த கலை நிகழ்ச்சி இது நல்லா இருந்தது. ஒரு டீமும் வந்து இந்த ம். அதாவது இந்த ஃபேமிலி வீக் வராங்க. அந்த 24 அதாவது கேப்டன்சி எவிக்ஷன் ஃப்ரீ ம். பாஸ் கிடையாது. அந்த ம். டீம் கேப்டன்சிக்கு போட்டியிடலாம். அண்ட் ஒரு ஃபேமிலி வந்து 24 ஹவர்ஸ் அந்த வீட்ல தங்கலாம் அப்படின்றது வந்து ம். ஃபோக்கஸ் பண்ணி அவங்கவங்க அந்த கேம் அணுகுனதா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும் எல்லாமே பார்க்க ரொம்ப ஜாலியாவே, ம். சூப்பராவே இருந்தது ஆக்சுவலா. நல்லா இருந்தது. அதுதான் மக்களே இது. அண்ட் ரம்யா கிட்ட நாங்க ஒரு கேள்விய கேட்கணும்னு நெனச்சோம். நீங்க நெறைய பேர் வந்து இந்த வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீங்க. ரம்யா ம். வந்து வினோத் அந்த கட்டி புடிச்ச விஷயம் வந்து ம். வந்தது அப்டின்ட்டு. பட் அதுக்கப்புறம் அவன் என்ன ஒரு விஷயம்னா, நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது நானே சொல்லியிருப்பேன் என்னோட ரிவ்யூல அது ஏஐ மாரி இருக்கு. அது அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. ம். ரம்யாவும் அதுக்கு இடம் குடுத்துருக்க மாட்டாங்க. இவ்ளோ ஒரு பப்ளிக் ஷோல ஒரு கல்யாணம் ம். ஆனவரோ இல்லையோ, இவ்ளோ ஒரு பப்ளிக் ஷோல அது வினோத்தும், ரம்யாவும் அது பண்ணியிருக்க மாட்டாங்க அப்டின்னு ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஏன்னா நெறைய பேர் கேட்டாங்க. "இத நீங்க ஏன் கேட்கல?" அப்டின்னு கேட்டிருந்தாங்க இன்டர்வியூ பார்த்து. ஆ. சோ அது அது ஃபேக்கா இருக்கிற சமயத்தில் ம். அவங்கள போய் நாங்க கேட்கவும் செஞ்சோம். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "அப்படிலாம் எதுவுமே இல்லங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? இது ஒரு விஷயமே இல்ல." அத பேசி அவங்கள அக்யூஸ் பண்ண வேணான்றதுனால தான், அந்த விஷயங்கள நாங்க அவாய்ட் பண்ணிட்டோம். இன்டர்வியூ எடுக்கும்போதே ஓகே. ஆ. அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள அவாய்ட் பண்ணிட்டோம். அது இன்டர்வியூல வந்திருக்காது. அத தான் வந்து நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நெனச்சேன். அந்த எஸ். மாரி ஒரு விஷயம் நடக்கல. வினோத்துக்கும், ரம்யாவுக்கும் எதுவுமே நடக்கல. ஆ. நாங்க ஆமா. கேட்கும்போது அந்த மாரி தான் பதில் வந்தது. ம். அத போட்டு இன்னும் மக்கள கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம்னு நாங்க நெனச்சதுனால, நாங்க ம். அவாய்ட் பண்ணோம். நீங்க நெனைக்கலாம், கனி, எஃப்ஜே இதெல்லாம் கேட்டீங்க, பண்ணீங்கன்னு. கனி, எஃப்ஜேக்கெல்லாம் இன்னும் தீர்வு கிடைக்கல. அது வந்து ம். அது ஏஐன்னு சொல்ல முடியாது அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம். பட் ஆமா. இது பார்க்கறதுக்கு பக்கா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பக்கா ஏஐ மாரி தான் இருந்தது. ம். ஆமா. ஆனாலும் ரம்யாவ கேட்கணும்னு நாங்க கேட்டோம். அவங்க குடுத்த கிளாரிஃபிகேஷன்லயும் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அது இல்லன்ட்டு. பட் அது ம். இன்னும் கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து அது இன்னும் பெருசாக்க வேணான்றதுனால நாங்க அத அவாய்ட் பண்ணோம். அண்ட் ம். நீங்க ரம்யாவோட இன்டர்வியூ பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி தேங்க் யூ மக்களே. பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகே. எஸ் கண்டிப்பா. மக்களே அது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு மத்தியானம் ரிலீஸ் ஆயிருச்சு. நீங்க பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஓகே. இப்ப உங்க கமெண்ட்ஸ் என்னங்கிறத போடுங்க. பேசிறலாம். ஏன்னா இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து கலை நிகழ்ச்சிகளா தான் இருந்துச்சு. ஒரே திருவிழா கோலமா தான் இருந்துச்சு. அத தாண்டி கன்டென்ட் இன்னைக்கு இருந்துச்சு. அத நம்ம பேசியாச்சு. கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். போலாம்லக்கா? யா ரெடி. ஓகே, ஓகே. புரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அ கார்த்திகா மகேஸ்வரன். ராமேஸ்வரன். ஆ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "ஐ டோன்ட் நோ ஹவ் சாண்ட்ரா கேன் ஆக்ட் சோ வெரி இன்னசென்ட் ரிகார்டிங் திவ்யா அண்ட் ஹர் ஜெயில் கோயிங் டாஸ்க். வி வெரி வெல் நோன் தட் ஷி ஆல்சோ சப்போர்ட்டட் திவ்யா அண்ட் நவ் ஆக்டிங் இஃப் ஷி டிட்ன்ட் நோ எனிதிங்." இல்லங்க 2 பேருமே ஈக்குவலா கனி அண்ட் கும்பல் இருக்காங்க. அவங்க ம். அவங்க வேணும்ன்ட்டு நம்ம ஜெயில் போறத பார்க்கணுன்றதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. அவங்க போற வரைக்கும் நம்ம போக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தாங்க அங்க உட்கார்ந்தது. ம். ஆனா, இப்போ கனி போலல்ல. ம். அதனால திவ்யா அங்க உட்கார்ந்த விஷயமே வந்து இதுக்காக தான் உட்கார்ந்திருக்கான்னு எனக்கே அடுத்த நாள் தான் தெரியும். அத நான் வீக்கெண்ட்ல கூட இது பண்ணதுக்கு அவ கை அமுக்கி, அமுக்கி இது பண்ணிட்டா. கை அமுக்குனா கூட நீங்க சொல்லியிருக்கலாம்ல. சொல்ல முடியாது. அ. ஏன்னா நீங்கன்னும்போது உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? ம். இப்ப அவங்களுக்கு திவ்யாவோட பிரச்சனைன்ன உடனே யோசிப்பாங்க போல இருக்கு. பயங்கர மாஸ்டர் பிளான்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. எதெல்லாம் எடுத்துட்டு வந்து திணிக்கலாம் இந்த பொண்ணு மேல. என்ன திணிச்சு இவள பேடா காமிக்கலான்றதுல ரொம்ப கோலா அத ஃபோக்கஸ் பண்றாங்களோ! அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா. ஆமா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜி. Producer G. Okay. ம். Priscillina Angeline. Subiksha family must come for 24 hours next week. Family task need deserving should come for 24 hours. But I have a strong feeling that they will send Sandra family for 24 hours for TRP. Sandra cheap tricks. என்னக்கா சொல்றீங்க? டூட் அது வந்து டீம் டிசைட் பண்றது கிடையாது. உள்ள ம். சப்போஸ் இன்னும் 2 நாள் ம். இருக்கு. சாண்ட்ரா டீம் ஜெயிச்சாங்கனால், அப்ப ம். வினோத்தும் விட்டு குடுக்க மாட்டாரு. ஏங்க இவங்க வந்து 5 வாரம் தான் ஆகுது. அமித் வந்து ஆமா. 5 வாரம் தான் ஆகுது. திவ்யா வந்து 5 வாரம் ஆம். தான் ஆகுது. அந்த டீம்ல 3 ஆம். பேர் வைல்ட் கார்டு. இவரு மட்டும் தான் டே 1ல இருந்து இருக்காரு. ஆப்வியஸா புள்ள குட்டிங்களோட இருக்கணும்னு அவரும் தானே ஆமாக்கா. கேட்பாரு. ஏக்கா கண்டிப்பா அவங்க அவருக்கு தான் அதிகமான ஒரு ஸ்பேஸே தேவை அவங்களோட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கு. அவர் விட்டு குடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. அதுக்கு முதல்ல இந்த டீம் ஜெயிக்கணும். ஆமா. இந்த டீம் ஜெயிச்சா தான், அடுத்தது ம். நம்ம அத பத்தி என்னன்னு யோசிக்க முடியும். ஆனா சொல்ல முடியாது.
சாண்ட்ரா அழுது ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நீலி வேஷம் போட்டு ஒரு டிராமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமித்தும் கேட்டு பார்த்துட்டு ஒரு பாயிண்ட், பட் வினோத் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்கு. வினோத் வந்து அவரும் ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் குழந்தைகள் தானே சொல்லிட்டு இருக்காப்ல. இன்னொன்னு அவங்க சைடு ஃபேமிலி இன்னொன்னு ஒரு வயசு நான் வீட்டுக்குள்ள வரும்போது பையனுக்கோ பொண்ணுக்கோ உடம்பு சரியில்லை. அந்த குழந்தை எப்படி இருக்கு? ஒரு வயசு குழந்தை. சோ ஆப்வியஸா ஒய்ஃபை பார்க்கணும், 2 குழந்தைங்க அந்த வீட்ல அந்த ஒரு 24 ஹவர்ஸ் அவங்களோட டிராவல் பண்ணணும். இப்போ சாண்ட்ரா காச்சு பிரஜின் வெளியில போயிட்டு குழந்தைங்களோட இருக்காரு. ஆமா. ஓகே. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் அத டேலி பண்ற சிச்சுவேஷன் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கு. ஆனா வினோத்துக்கு அப்படி இல்லல்ல. ஆமா. அதே மாதிரி அமித்துக்குமே வந்து 5 வாரம் தானங்க ஆகுது. என்ன கேட்டா நியாய பிரகாரம் அந்த டீம்ல ஜெயிச்சாங்கன்னா வினோத்துக்கு தான் அது போகணுன்றது என்னோட ஒரு ஆசை. உங்களுக்கு சுபிக்ஷா போகணும்னு இருக்கு. நான் வந்து இந்த டீம்ன்றதுனால வினோத் சொல்றேன். ஒருவேளை அந்த டீம் ஜெயிச்சாங்கன்னா அப்ப பார்க்கலாம். அப்போ விக்ரம் வந்து ஐயோ என் பொண்டாட்டி ப்ளீஸ், ஏன்னா அவர் பொண்டாட்டியை மிஸ் பண்ற நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாரு. சோ பார்க்கலாம். அந்த டீம் ஜெயிக்கிறத வச்சு நம்ம அப்ப டிசைட் பண்ணலாம் யாருக்கு இது போனா நல்லா இருக்கும், இவங்க யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும்ன்றது நம்ம கண்டிப்பா இன்னொரு 2 நாள்ல நம்ம பேசிடுவோம் அதை பத்தி. ஆமா. நெக்ஸ்ட் ஜி கார்த்திகா காமேஸ்வரன். பாரு அண்ட் கமருதீன் ஒஸ்ட் கப்பிள்ஸ். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல, ரெண்டும் சேர்ந்தா எவனும் பொழைச்சது இல்ல. என்னக்கா சொல்றீங்க? அப்படிதான் 2 பேரும் மாத்தி கேம் விளையாடிப்பாங்க, மாத்தி பின்னாடி காரி திப்பாங்க, மாத்தி பிளேம் பண்ண. அதாவது எப்படின்னா மாத்தி ரொமான்ஸும் பண்ணிப்பாங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்களே கமெண்ட்ல போட்டுட்டீங்க கரெக்டா. அதுக்கு எஸ்னோ நான் சொன்னா போதும். என்ன கேட்டா எஸ்ன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஜி வினோத் கேப்டன் நாட் குட். சாய் பிரியா என்ன பண்றாங்கன்னா, வினோத் கேப்டன் நாட் குட், ஆல்வேஸ் டார்கெட்டிங் பாரு. வினோத் ஆஸ்பிரி கிச்சன் டீம், கிச்சன் நாட் கிளீன், வெசல் நாட் கிளீன். அதுதான் அவரு பாரு மைண்ட்ல பச்சை பத்தி வச்சுட்டு இருப்பாரு பாரு பேரை. அதனால பாருன்ற விஷயத்த டைவர்ட் பண்ணி வெளியில வரணும், மத்தவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு தெரியும் பாரு நிறைய இடத்துல கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குறவங்க தான். ஆனா அதுக்குன்னு எல்லாத்துலயுமே போய் பாருவை டார்கெட் பண்ணக்கூடாதுல்ல, அது தவிர அவர் பண்றது. சோ அதை அவர் மாத்திக்கணும் அப்படின்றது தான் பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணி பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்ல நேத்து வேற இந்த கிளீனிங்கெல்லாம் பாரு சாண்ட்ரா பண்ண விஷயங்களை மேபி அவர் மைண்ட்ல ரொம்ப ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, பாருவை டார்கெட் பண்றாரு. சோ அதுல இருந்து வெளியில வந்து பாருவை டார்கெட் பண்ணாம ஒரு கேம் விளையாடினாருன்னா அவருக்கு நல்லது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஜி Bella XNXY. Hi sister, thanks for you for highlighting Sandra elite behavior. This the current task seems to be designed for her sis, for her family, and the mileage is not evident. நீங்க என்னக்கா சொல்றீங்க? The current task seems to be designed for her sis. அப்படி இல்லைங்க. அப்படி பார்த்தா கல்யாணம் ஆனவங்க குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க இல்லைங்க. இவங்க வந்து பயங்கர இமோஷன்ஸை காமிச்சு ஒரு விஷயத்த பண்றாங்க. நிறைய பேருக்கு அது மனசுல இருக்கும்ல. சோ காமிக்கிறதுனால இவங்களுக்கான ஒரு டாஸ்க் மத்தவங்களுக்கு இல்லைன்னு கிடையாது. அவங்க இப்பவுமே என்ன சொல்றாங்க, யாருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையோ எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு என் குழந்தைங்களை பார்க்கணும். ஏங்க அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களை பார்க்கணுன்ற போது ஒருத்தவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தங்கச்சி இது புருஷன் பிள்ளைங்க குழந்தைங்க மேலதான் அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுக்கார மேல அன்பு இருக்க கூடாதா? அம்மா அப்பா மேல அன்பு இருக்க கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ் மேல அன்பு இருக்க கூடாதா? எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலியை பார்க்கணுன்ற இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல. அவங்க எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் காமிக்கிறதுனால நம்மளுக்கு தோணுது அவங்களுக்கான ஒரு டாஸ்கோ இது டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தோணுது. ஏன்னா திரும்பி சொல்லிட்டு இருக்கிறதுனால மேனிபுலேட் பண்றப்பல பாத்தீங்களா, மக்களே மேனிபுலேட் பண்றாங்க. எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணுவாங்க. சாண்ட்ரா பயங்கர டாலன்ட். சேச்சி அடுத்து நெக்ஸ்ட் தியா மாயா. Who will win the task and family will stay 24 hours in Big Boss? Please. என்னக்கா சொல்றீங்க? Dude, 3 டீமுமே வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. Dude, நாளைக்கு கேம் இருக்கு, நாளானிக்கு கேம் இருக்கு. லெட்ஸ் வாட்ச். எனக்குமே நோ ஐடியா. அதாவது இதே எனக்கு தெரிஞ்சு மாரத்தான் டான்ஸே நாளைக்கு வைப்பாங்களா இல்ல இதுலயே கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 3 நாள் இது ஓடினா கூட மக்களுக்கு போர் அடிச்சிடும், உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கே போர் அடிச்சிடும் கூட மாத்தலாம். சோ பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானங்க போயிருக்கு. நாளைக்கும் நாளோட முடிவுல யார் யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இதுல யார் எப்படி இதை வந்து ஸ்மார்ட்டா விளையாடி அவங்களுக்குள்ள இது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த டீமுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டீம் ஜெயிச்சால் யார் யார் என்ன டிராமா பிளே பண்ணி அந்த 24 ஹவர்ஸ் அந்த லாபத்தை அவங்களுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணா ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ நோ ஐடியா. எனக்குமே நோ ஐடியா ஆக்சுவலி. ஓகே நெக்ஸ்ட் ஜி சசி ரேகா. அக்கா கனிய சாண்ட்ரா அவா இவா அது இது இந்த பொம்பளைலாம் பேசுறாங்க. இதுல அவங்க பாப்பாஸ் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் அதுதான் கிழவின்றது அவ வயசுன்னு என் வயசுன்றது, தட் லேடின்றது
இவங்களே நிறைய இடத்துல கனியை நல்லா டார்கெட் பண்ணி வார்த்தைகளை விட்டாங்க. சீன்னு சொன்னதே இப்போ பயங்கரமா ஒரு ஏதோ மேபி எனக்கு ஒரு டவுட் போல இருக்கு. நான் கிண்டலா தான் கேக்குறேன். மலையாளின்றதுனால சீக்கு சாக்கெல்லாம் அர்த்தம் தெரியலையோ என்னமோ. ஆனா 19 வருஷம் சென்னையில தானே குடும்பம் நடத்துறாங்க. சீச்சான்றதெல்லாம் பெரிய வார்த்தை கிடையாது. சரி அவ்வளவு இருந்தா உங்களுக்கு கனி மூஞ்ச பார்த்து பேச வேண்டியதானே? ஏன் கனி மூஞ்ச பார்த்து? இவங்க என்ன தெரியுமாங்க பண்றாங்க? இவங்களுக்கு அவங்க கூட ஒரு பிரச்சனைனா டைரக்ட் அட்டாக்கே இருக்க மாட்டேங்குது. பின்னாடிதான் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் தான் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேஸ்க்கு நேராவே பேச மாட்றாங்களே இவங்க. ஆமா. இந்த சாண்ட்ரா நம்மளுக்கே ஒண்ணு இருக்கும்ல. ஒரே வீட்ல இருக்கிறோம். என்னதான் கருத்து வேறுபாடா இருந்தாலும் மூஞ்ச பார்த்து பேச மாட்றாங்களேன்றது ஒரு காண்ட்ல கனி பேசினாங்க. ஆனா இந்த சீன்ற வார்த்தை எனக்கு கெட்ட வார்த்தையாவே தெரியல. இப்ப சொன்னாங்க பாருங்க என்னென்ன வார்த்தைங்க போட்டுருக்காங்கன்ட்டு. ஆமா. அப்புறம் அது இது என்னென்னமோ யூஸ் பண்ணிருக்காங்க கனி. அப்ப கனி எங்க போய் செவுத்துல முட்டிக்கிறது? ஆமா. ஏதோ ஒரு சில்லி ரீசனை வச்சுட்டு ஒரு டிராமா பண்றாங்க. பண்ணிட்டு போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் ஜி. மருது சர்மா விக்ரம் வினோத் மேல வன்மத்துல இருக்காரு. ப்ளீஸ் யுவர் ஒப்பீனியன். என்னக்கா சொல்றீங்க? அது ஒண்ணு இந்த டாஸ்க்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது கிளாஷ் ஆனது ஒரு விஷயம். நானும் இனிமே டிஸ்டர்ப் பண்ணுவேன் கொள்ளுங்க அப்படின்னு வந்து வினோத்துக்கும் விக்ரம் எஃப்ஜேக்கு ஒரு விஷயத்த பார்த்தோம். அது இல்லாம பிக் பாஸ் கூப்பிடும் போது ஒரு வாஷ்ரூம்ல இருந்திருக்காரு. அப்ப சீக்கிரம் வாங்கன்னு போது வந்துட்டேங்க, நான் வராம ஒண்ணும் இல்லையே, ஏங்க என்ன இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. நான் வந்துட்டல இது ஒரு டாபிக்கா பேசாதீங்க கொள்ளாதீங்கன்னா. ஆனா உடனே டாஸ்க் ஆரம்பிச்சோடனே வினோத் வந்து சமாதானமாயி வினோத் கிட்ட வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, பண்றது, விளையாட ஆரம்பிக்கிறது, பண்றது. அவங்க வந்து இது அப்படியே அமைதியா இருந்தா போர் அடிக்கும், நாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்றோம்னாங்க. ஆனா இது சீரியஸா, ஏன்னா ஒரு செகண்ட் விட்டா கூட போயிடும் டைம். சோ அதனால ட்ரிகர் ஆனதா வினோத்தா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். மத்தபடி இது ரொம்ப சீரியஸ் கோவம்னு சொல்ல முடியாது. ஒரு சும்மா ஒரு குட்டி கோவம், குட்டி கான்வர்சேஷன், அந்த சந்தர்ப்பத்தில் வர கோவமா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஆமா. நெக்ஸ்ட் ஜி. Tia Maya. In jail going, Sandra only told to present that I can't go with Kani. So they nominate Divya together. என்னக்கா சொல்றீங்க? இல்ல தியா மாயா மேடம், உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க வந்து கனி ஜெயிலுக்கு போவாததை பத்தி புலம்பல. இவங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போகணும்னு வீட்டு வேலை எல்லாம் செய்யும் போது கனி அப்ப எல்லாருமே வெளியில பீம் பேக் எல்லாம் போட்டு வெளியில உட்கார்ந்துருந்தாங்கல்ல. ஆமா. அந்த நேரத்துல இவங்க கனி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெயிலுக்கு போக்குறது பாக்குறதுக்கு தான் வெளில உட்காந்துருக்காங்க. சோ இவங்க அங்க இருந்து கிளம்பட்டும், இவங்க கிளம்புனாதான் நாங்க ஜெயிலுக்கு போவோன்றதா இவங்க 2 பேர் பிளான் பண்ணி பண்ணது. இது வந்து திவ்யா பிளானும் கிடையாது. இது சாண்ட்ராவையும் இருக்காங்க இந்த பிளான்ல. சாண்ட்ராக்கும் நல்லா தெரியும் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் போகும்போது. அததான் அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து ஜெயிலுக்கு கனி கூட சாண்ட்ரா கூட வராதது பிரச்சனை கிடையாது. நம்ம ஜெயிலுக்கு போகும்போது இவங்க எல்லாம் உட்காந்து அது ஒரு கிண்டலா பாப்பாங்க, ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி பாப்பாங்க. இவங்க இருக்கும் போது போக கூடாது அப்படின்றதுதான் திவ்யாக்கு தெரியும். கனி போலன்றதுக்காக அவ வேணும்ட்டு கனி போகணுன்றதுக்காக உட்காந்தா ஜெயிலுக்கு போவாம அப்படின்ட்டு அதை அப்படியே மாத்தி விடுறாங்க திவ்யா மேல. சோ இதுதான் இந்த விஷயம் தான் அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் பிரகதி 555. அவங்களுக்கு தான் 24 hours ஃபேமிலி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டீம் 1ல வினோத் தான் 70 days இருக்காரு. வினோத் பாவம். அதான் நானும் சொல்றேன். 5 weeks இருக்கிற இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது 5 or 6 weeks whatever it is, maybe இது 6 weekன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கே இப்படி இருக்கும்போது ஆப்வியஸா ஏங்க டே 1ல இருந்து இருக்காரு, அவருக்கு இருக்காதா? சோ என்ன கேட்டீங்கன்னா அந்த டீம் ஜெயிச்சதுன்னா நியாயமா அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வினோத்துக்கு கொடுக்கணும். அவருக்கு கிடைச்சாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆனா அதுக்கான வழி கொடுக்க மாட்டாங்க சாண்ட்ரா. அங்கேயும் ஒண்ணு பண்ணுவாங்க. அதை வச்சும் என் குழந்தைங்க கூட நான் இருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அதுக்கும் ஒரு பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். முதல்ல அந்த டீம் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா. ஓகேக்கா. சோ கமெண்ட்ஸ் இதோட ஓவர் அப்படின்னு ப்ரொடியூசர் மெசேஜ் போட்டுருக்காப்ல. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ. இன்னைக்கு இதுக்கு தாண்டி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. சோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ரம்யாவோட இன்டர்வியூ இருக்கு, தயவு செய்து போய் பாருங்க. ரம்யாவோட இன்டர்வியூ நீங்க பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். எஸ், கண்டிப்பா. ஓகே மக்களே, சோ இன்னைக்கு ஷோ முடிச்சிடலாமாக்கா? எஸ், ஓகே மக்களே, சோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நம்ம ஷோ முடிஞ்சு நினைக்க வேண்டாம். சோ ரம்யாவோட இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ஷோ 11 மணிக்கு வந்துடும். 11 மணிக்கு வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுவும் இல்லாம வெளியில பயங்கரமா குளிர் அடிக்குது, நாங்க சொட்டு கீட்டு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஆல்சி விக்ஸ் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய தடுமம் பிடிக்குது நாங்க, ஏன்னா நம்ம ஃபேமிலி தானே. ஃபேமிலிக்குள்ள ஒரு கேரிங் தான் எல்லாம் அங்க, பாத்தீங்களா? அதனால வந்து
கொஞ்சம் இந்த மாதிரி தலைவலி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. ஃபேமிலியில முதல்ல நீங்க முக்கியம், அது உங்களோட முக்கியம் தான் எங்களோட முக்கியம் அப்படிங்கிறதுனால முக்கியமா அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே நம்மளையும் பார்த்துக்கோங்க. 11 மணிக்கு நான் வந்துருங்க, நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஷோ இதோட முடியுது. நாளைக்கு நான் அக்கா அவங்க வந்து மீட் பண்றது வரைக்கும் அபி அக்கா அண்ட் ரெஜினா தேம்பாவனுங்க. ஓகே, குட் நைட், டாடா, பை பை, see you. நன்றி, வணக்கம் மக்களே. தேங்க்யூ, குட் நைட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.